ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவை நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அதனால 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 7 போல் முந்திரி பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 2 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா 4 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்கும். மசாலாக்கு தேவையான எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சோன்னா நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை உரிக்கும் போது ஈஸியாக தொளி கலந்துட்டு வந்துடும். அதுக்காகத்தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஒரு தக்காளி பழத்தோட விழுதை சேர்த்து நல்லா அது வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இதோட சேர்த்து மசாலையோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலையோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒட்டி இந்த தேங்காவை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் விழுது அரைக்கும் போது அதில் நான் கேஷ்யூநட் போட்டிருந்தேன். இந்த கேஷ்யூநட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேஷ்யூநட் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசமாக இருக்குது குழம்பு. குழம்பு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை அப்படியே சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே தெரியாது. சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கத்தியால் 4 கீறு இந்த மாதிரி 4 சைடு போட்டிங்கன்னா குழம்பு எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் கீறி குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய செட்டிநாடு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். 5 நிமிஷமா குழம்பு நமக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கமன்னு செட்டிநாடு முட்டை குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முட்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.